சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். போராட்டம்னு பார்த்தா எல்லாமே போராட்டம் தான். இந்த டைட்டில் உட்பட மின்மினிங்கிற டைட்டிலே வந்து நாங்கள் இத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ராட்சசன்கிற படம் வந்துச்சு இல்லையா, அதோட டைட்டில் மின்மினி. ஏன்னா நாங்கள் தான் முதல்ல மின்மினின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் எதுவும் நம்ம ஒரு டேட்டுக்கு ரெனியூ பண்ணலன்னா அதை யார் கேட்குறாங்களோ அங்கே போயிடும். ஸோ அந்த மாதிரி அங்கே போச்சு. நாங்கள் அப்புறம் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா ஆக்டர்ஸை மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணலை, இத்தனை வருஷம் அந்த டைட்டிலையும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். டைலாக்ஸ் என்னோட ஸ்ட்ரென்த்துன்ட்டு. ஸோ நம்ம எப்போவுமே நம்மளோட ஸ்ட்ரென்த் வெளியில் தெரியக்கூடாது. ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு ஹோல்சமாக தான் நம்ம படத்தை பார்க்கணும் இல்லையா. இவங்க படத்தில் டைலாக்ஸ் நல்லாயிருக்கும், இவங்க படத்தில் அது நல்லாயிருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணாலே அங்கே நம்ம மற்ற இடங்களில் வீக் ஆயிடுறோங்கிற மாதிரி. ஆக்டர்ஸ் ஸ்டார் வெஹிக்கிள் படங்கள் மட்டும் பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நான் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் படமே அப்படி பண்ணுறதுக்கான சூழல் இருந்துச்சு. இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சு இது இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் பண்ண மாட்டேன்னு எதுவுமே கிடையாது. நான் வந்து இல்லை, நான் எப்போவுமே நானே டேலண்ட் ஃபைன் பண்ணி நானே தான் பண்ணுவேன் அப்படி கிடையாது. நான் கொலாபரேட் பண்ணி பண்ணுறதுக்கும் ஓகே. பட் அது என்னோட அல்டிமேட் எய்ம் கிடையாது. அவங்களுக்கு படம் பண்ணுறதுங்கிறது என்னோட எய்ம் கிடையாது. ரஹ்மான் சார் ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் இல்லை ஏதாவது காமெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரா? அட்வைஸ்னா என்ன சொன்னார்னா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். மின்மினி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐடியா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு பீரியடில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பீரியடில் அவங்க வரும். இது நீங்கள் 2015 இந்த ஐடியாவை இனிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சப்போர்ட் கிடச்சிச்சு அந்த சமயத்தில்? சரி, எனக்கே தோணும் போது எனக்கு ஒரு டிஸ்டன்ட்டான ஐடியாவாக தான் இருந்துச்சு. இது சாத்தியமானு எனக்கு தெரியல, பட் தோணுச்சு. பட் திருப்பி ஒரு வாட்டி போய் அந்த யார் அந்த ஆக்டரை ரிப்ரைஸ் பண்ண போகிறான்ட்டு அந்த வளர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போகும்போது ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னால் அதை போக முடியல. இது வந்து என்கிட்ட பாதர் பண்ணிட்டே இருந்துச்சு. ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து எனக்கே தோணியிருக்கு, சின்ன கேரக்டர்ஸ் நல்லா பண்ணாங்க, வளர்ந்ததாக காமிச்ச கேரக்டர்ஸ் வந்து டக்குன்னு அவங்களோட என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் இவங்க தான் அது அப்படின்னு நான் பை பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இவங்களே பண்ணால் அது ஒரு நெருடல் இல்லாமல் ஒரு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு இது இருந்தது. ஸோ அது இந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் லைக் அவங்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்த்தாங்க. ஓகே, என்னைக்கா இருந்தாலும் அவங்க போட்ட காசு அது வரும், இன்னும் ஒரு நல்ல படம் கொடுத்த திருப்தியும் கிடைக்கும்னு அவங்க நம்பினால தான் இது சாத்தியமாச்சு. பட் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? என்ன கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க? ஒரு பீரியடே நீங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஷூட் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எதுவுமே இதுக்காக இழக்கல. நாங்கள் எல்லாருமே எங்களோட வேலையை பார்த்துட்டு தான் இருந்தோம். நான் வேறு படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். சார் மனோஜ் சார் வேறு பண்ணார். பசங்களும் அவங்க படித்தாங்க, இன்ஜினியர் டாக்டர்னு எல்லாம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ படித்து அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறதோட அன்சர்டனிட்டி, நம்ம இது நடக்குமா, அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதர் பண்ணும் இல்லையா. என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம இயற்கை வந்து சப்போர்ட் பண்ணால் தான் உண்டு. என்ன வேணாலும் நடக்கலாம், யாருக்கு வேணாலும் இன்ட்ரெஸ்ட் போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் வந்து நம்ம இது நடந்துச்சுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எல்லாமே போராட்டமாக தான் இருக்குது. ஸோ போராட்டம்னு பார்த்தா எல்லாமே போராட்டம் தான். இந்த டைட்டில் உட்பட மின்மினிங்கிற டைட்டிலே வந்து நாங்கள் இத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ராட்சசன்கிற படம் வந்துச்சு இல்லையா, அதோட டைட்டில் மின்மினி ஃபர்ஸ்ட் அவங்க வச்சிருந்த டைட்டில். ஏன்னா நாங்கள் தான் முதல்ல மின்மினின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் எதுவும் நம்ம ஒரு டேட்டுக்கு ரெனியூ பண்ணலன்னா அதை யார் கேட்குறாங்களோ அங்கே போயிடும். ஸோ அந்த மாதிரி அங்கே போச்சு. நாங்கள் அப்புறம் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன், அந்த மாதிரிலாம். அப்புறம் லக்கிலி அவங்களுக்கே வந்து அந்த படத்துக்கு இது சூட் ஆகலைன்னு சொல்லி ராட்சசன் வச்சாங்க. திருப்பி அவங்கள்ட்ட இருந்து அவங்க அந்த டைட்டிலில் என்ஓசி வாங்கி திருப்பி வாங்குறது, இது எல்லாமே சிக்கலாச்சு. அந்த டைட்டில் எங்களுக்கு திருப்பி வந்ததே பெரிய விஷயமா. இன்னைக்கு வந்து நான் நினச்ச மாதிரியே அதே டைட்டிலோட இத்தனை வருஷம் கழிச்சு, ஏன்னா ஆக்டர்ஸை மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணலை, இத்தனை வருஷம் அந்த டைட்டிலையும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நடந்தது வந்து ஒரு பெரிய மேஜிக்காக தான் நினைக்கிறேன். இது இறைவன் அருளும் இருக்குது, இயற்கையோட இதுவும் இருக்குது, எல்லாம் சேர்ந்து தான் இது கைகூட இருக்குது. எனக்கு இன்னைக்கு மீன் 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுறது எவ்வளோ ஸ்பெஷலோ, இது சாத்தியமாச்சுல. நாங்கள் செகண்ட் ஆஃப் ஷூட் பண்ணும்போது முடிச்சுட்டு வந்தோம்ல,
அதுவும் எனக்கு அவ்வளோ பெரிய நிறைவை கொடுத்துச்சு. அதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். தென் கத்திஜா அவர்கள் எப்போ வந்தாங்க? கத்திஜா அவர்கள் வந்து நான் செகண்ட் ஹாஃப்லாம் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் அவங்களை ரீச் அவுட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் செகண்ட் ஹாஃப் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ரீச் அவுட் பண்ணேன். இந்த மாதிரி கம்போஸ் பண்ணேன். கம்போசர் ஐடென்டிஃபை பண்ணணும் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற படம். ஸோ அப்போ அவங்க ப்ரிப்பேர்டாக ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் நான் அங்கே ஷூட்லாம் பண்ணிட்டு வந்துட்டு நான் ஸ்டில் பார்த்துட்டு இருந்தேன் வேறு கம்போசர்ஸ்னு. வேறு பேச்சுவார்த்தையாக மெயிலில் நான் ஒரு யூகே பேஸ்ட் கம்போசர் கிட்ட ஒர்க் பண்ணுறது தான் பார்த்துட்டு இருந்தேன். அது எப்படி பேச்சுவார்த்தையாகவே தொடர்ந்துட்டு இருக்கிறப்போ இவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அப்போ கேட்டிங்கன்னா ஒரு அப்டேட்டாக சொல்கிறேன், நான் இப்போ கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் சரி நான் அப்படியே ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் லாக் பண்ணி தூக்கியாச்சு. இப்போ இந்த படத்தில் நம்ம ஒரு கம்போசர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும்ல, அது எப்படி வந்தது? அது இவங்க கொடுத்தது, அப்புறம் என்னோட ஃபேமிலி கொடுத்தது தான். கிளாஸஸ் நான் போகிறேன், நிறைய எனக்கு வேர்ல்ட் மியூசிக் குளோபல் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். பட் ஆப்வியஸ்லி லைக் ஆல்ரெடி லைக் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலியில் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக இருந்தது, லைக் நர்வஸாக இருந்தது. ஓகே, ஸோ அவங்க அவ்வளோ சாதிச்சதுக்கப்புறம் எப்படி அந்த மாதிரி யோசித்தேன். பட் தென் இவங்க மேபி சம்திங் பார்த்துருக்காங்க, அவங்க ஃபீல் பண்ணதுனால அந்த ட்ரஸ்ட் ப்ளஸ் என்னோட இது இருக்குது. எனக்கு என்னென்னா நான் ஒரு ஒர்க் எடுத்தேன்னா நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு அது தெரியும். அதை ஸ்டார்ட் பண்ணி அதை தள்ளுறதுக்கு சில சப்போர்ட் வேணும், அதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன். ஸோ அதுதான் அந்த புஷிங் தேவைப்பட்டுச்சு நிறைய விஷயத்துக்கு. அப்படிதான். ரிவ்யூ என்ன வந்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? என் ஹஸ்பண்ட் பார்த்துருக்காரு மூவி, பிகாஸ் ஸ்டூடியோவில் நடந்தப்போ பார்த்தேன். நானும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமிச்சேன். அவர் நல்லா இருக்கு, நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற, ரொம்ப இது பண்ணாத, நீ ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, அவருக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி இது மட்டும். வேற யாருமே, என் கசின் பார்த்தா ஏதோ மேம் அந்த இடத்துல போனாங்க யார்கிட்டயோ காமிக்க, அப்போ அவளும் இருந்தான். ஸோ அப்போ அவளுக்கு ரொம்ப பிடிச்சி ஆல்மோஸ்ட் அழுது இமோஷ்னலாகி மேம் கிட்ட பேசி அதெல்லாம் ஒரு கதை நடந்தது. அப்புறம் காலும் பண்ணி ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஷி டோல் ஃபேமிலியே நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன், ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொன்னா. ஸோ ஷி ஆல்சோ வாண்ட்ஸ் டு பிகம் அது ஃபில்ம் மேக்கர், ஸோ ஆக்டர், ஃபில்ம் மேக்கர். ஸோ அப்போது ஓகே, யங் இந்த ஜென்சி இந்த பசங்க தானே, ஸோ அவங்களுக்கே கனெக்ட் ஆகுதுன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. நிறைய பேர் அப்ரோச் பண்ணீங்கல்ல, ஓகே இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, என்ன அது? அவங்க வாய்ஸ் தான். அவங்க வாய்ஸ் வந்து பயங்கர ரொம்ப ஹெவன்லியாக இருக்குல்ல, எங்கேருந்தோ அது கேட்குற ஒரு குரல் வந்து அதுதான் எனக்கு சரி அவங்கள்ட்ட இருந்து வர மியூசிக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். ஆப்வியஸாக அவங்க ரஹ்மான் சார் பொண்ணுங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரெயின் ஆயிருப்பாங்க, மியூசிக்லி இது பண்ணியிருப்பாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க டீச்சர் அப்படின்லாம் சொல்லி. அந்த மாதிரி நான் சும்மா அப்பப்போ கேள்விப்படுவோம்ல, அந்த மாதிரி நான் அவுட் சைடராக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அவங்க என்கிட்ட விசில் கருப்பட்டின் பார்த்துட்டு பேசும்போது எனக்கு அந்த ஆக்சசிபிளாக இருந்தாங்க. நான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு. மின்மினி ஐடியில் ஒரு ஃபீமேல் கம்போசர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அந்த படத்தோட தன்மைக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும், மினிமலாகவும் எஃபெக்டிவாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு ஒரு ஃபீமேல் இருந்தால் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் அவங்கள்ட்ட கேட்டது. அண்ட் லக்கிலி எங்கள் 2 பேரோட டேஸ்ட்டு, மியூசிக் எல்லாமே ஒத்து போச்சு. சரி, அது ரொம்ப பிகினிங் இதுலேயே எங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. அவங்க போட்ட சாங் என்கிட்ட காமிச்சாங்க. எக்ஸாக்டாக என்ன மாதிரி ஒரு சவுண்ட் ஸ்கேப் நான் நினச்சனோ அதே இதில் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு எல்லாமே அதுக்கப்புறம் கை கொட்டுச்சு. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக், நான் வெளியில் விடலை. அப்போ மேம் கிட்ட நான் காமிச்சேன் அவங்களுக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு அது ஒர்க் ஆச்சு போல இருக்கு. இன்னும் வெளியில நான் இதை ரிலீஸ் பண்ணல. மேம் இப்போ உங்களோட படங்கள் அப்படின்னாலே அந்த கான்வர்சேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரொம்ப அழகா நீங்க மேக் பண்ணுவீங்க, ரொம்ப அழகா ரைட் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம படத்துல இந்த விஷயம் வந்துட்டு பெக்யூலரா இருக்கணும், இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை நினைச்சு பண்ணுவீங்களா, இல்ல அது இயல்பாவே எனக்கு அது அப்படிதான் வருது அப்படின்றீங்களா? ரொம்ப முன்னாடியிலேருந்தே சொல்லுவாங்க டைலாக்ஸ் என்னோட ஸ்ட்ரென்த்துன்ட்டு. ஸோ நம்ம எப்போவுமே நம்மளோட ஸ்ட்ரென்த் வெளியில் தெரியக்கூடாது. ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு ஹோல்சமாக தான் நம்ம படத்தை பார்க்கணும் இல்லையா. ஓ இவங்க படத்தில் டைலாக்ஸ் நல்லாயிருக்கும், இவங்க படத்தில் அது நல்லாயிருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணாலே அங்கே நம்ம மற்ற இடங்களில் வீக் ஆயிடுறோங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அது இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அதேமாரி இப்போ சில்லு கருப்பட்டியானது ஒரு கான்வர்சேஷனல் ஃபிலிம், அதனால அது எனக்கு ஓகே, அது அப்படி தெரிஞ்சது. மிச்ச படங்கள் அது அப்படி ஆப்வியஸாக தெரியக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு ட்ராவல் கைண்ட் ஆஃப் மூவி அப்படிங்கும்போது முந்தினிய படங்களை விட இப்போ இந்த படங்கள்ல நான் இந்த விஷயங்கள்லாம் இதுக்கு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ரொம்ப புதுசா இருந்த விஷயங்கள், நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன? எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த்து என்னன்னு நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த படம் மூலயமா. அது தனியாக போய் அந்த டஃப்பான டெரெயினில் நான் ரெக்கி பண்ணது. ஓகே,
நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன் மனுஷங்களை. பட் ஸ்டில் அது இன்னுமே அதை மேம்படுத்துச்சு என்னோட நம்பிக்கையெல்லாம். அங்கே இருந்த மனிதர்கள், அங்கே இருந்த சூழ்நிலை எல்லாமே என் பாடியும் இதுக்கு இத்தனை விஷயத்தையும். ஏன்னா சில இடங்களுக்குலாம் போகும்போது ரொம்பவே ஆக்சிஜன் டிப்ரைவ் ஆயிரும். ஓகே, அப்படி இருக்கிறப்போ சில டைம் அப்படியே பிளர் ஆயிரும். பேச பேச ஒரு மாதிரி பிளர் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் நான் போன ஒரு 2வது நாள் நான் சொல்கிறேன், அப்போவே வந்துட்டு நான் ஒரு ஹைட்டாக இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டேன். ஸோ அதனால எனக்கு அது ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் அது சைனா பார்டர் நான் போனது. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் எல்லாமே இன்னும் என்ன ஸ்ட்ராங்கராக தான் ஃபீல் பண்ணேன் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம். என்னோட அந்த வில் பவர்லேருந்து ஸ்ட்ரென்த்லேருந்து, ஏன்னா உடம்பும் நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, என்னோட உடம்புக்கு நிறைய ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னை தொட்டால் எல்லாருக்கும் ஷாக் அடிக்கும், எனக்கு ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி அர்ஜென்ட்டாக எங்கேயும் போக முடியாது, டோர் திறக்க முடியாது, கார் டோர் ஆகட்டும், பாத்ரூம் டோர் ஆகட்டும். அந்த மாதிரி பயமாக இருக்கும் எனக்கு. இந்த அலுமினியம் எது பார்த்தாலும் எனக்கு எது பார்த்தாலும் இது ஷாக் அடிக்கும், மெட்டல் இது ஷாக் அடிக்கும் அப்படி இருக்கும். ஸோ பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ். நம்ம ஸ்கின் எல்லாம் அப்படியே பேர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால மைண்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம என்னதான் டீ குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு ஃபோக்கஸ் வர மாதிரி தெரியும். பட் ஸ்டில் கொஞ்ச நேரத்தில் அது போயிடும், க்ளவுட் ஆயிரும். எப்படி திடீர்னு மேகமூட்டம் வந்துட்டு அப்புறம் கிளியர் ஆகுதுல்ல, அதே மாதிரி தான் பிரெயினில் நடக்கும் இங்கே எனக்குள்ள ஃபேஸ்க்கு பின்னாடி. ஓகே, ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேங்க. பட் அதை தாண்டி அங்கே நிறைய லைக் அங்கே ஷூட் பண்ணுறது, லைக் அவங்கள்ட்ட புரிய வச்சு பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுலேருந்து, லைக் அந்த நம்ம ஒரு ஹார்ட்ஷிப் கோ த்ரூ பண்ணாலும் மற்றவங்களெல்லாம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், அந்த இது பண்ணியும் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது, அடுத்த நாளுக்கு ரெடி பண்ணுறது, இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே நடந்துச்சு. குளிர் பயங்கரமாக ஆயிடும் ஈவினிங்க்கு மேலே. பட் ஸ்டில் அடுத்த நாள் ப்ரிப்ரேஷனுக்கு போகணும், பர்ச்சேஸ் பண்ணணும், இது எல்லாமே இருக்குது. ஸோ 23 நாள் தான் ரிட்டன் டிக்கெட்டோடு தான் நாங்கள் போயிருந்தோம். ஒரு நாள் ஏதாவது வெதர் சப்போர்ட் பண்ணாமல் இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கூட எங்களால் திரும்பி போக முடியாது அங்கே அந்த ஊருக்கு. ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த திருப்பி அது வந்து ஒரு அப்ராட் போயிட்டு வர மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட் இந்த அங்கே வரைக்கும் போயிட்டு வர்றதே பெரிய விஷயம். நம்ம இன்னொரு வாட்டி போகிறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் இருந்தாலும் அங்கேயே முடிச்சுட்டு வர மாதிரி. ஸோ எல்லாமே மெட்டிகுலஸாக பிளான் பண்ணால் தான் அது முடிக்க முடியும். ஸோ இத்தனை சேலஞ்சஸோடு தான் போய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் நம்ம குரூக்கு எதுவும் நடக்கக்கூடாது, யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது, எல்லாரும் அந்த உடல் ஆரோக்கியத்தோட ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்குமே ஒரு ஜானர் வச்சுருப்பாங்க. என்னோட ஸ்டைல் இதுதான், நான் இப்படி தான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில பேர் வச்சுருப்பாங்கல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? எனக்கு ஃபிக்ஸேட் ஆக வேணான்னு பார்க்குறேன். ஸோ என்ன ஜான்ரை வந்தாலும் பண்ணுற மாதிரி இது டெஃபினெட்லி அந்த ஸ்டோரி வந்து எனக்கு சோலுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா தென் அந்த வேர்ல்டுக்குள்ளே நான் போயிடுவேன். எனக்கு ஒரு ஜான்ரலே லாக் ஆகி அதை மட்டும் பண்ணணும் நான் இது பண்ணுறேன். லைக் மற்ற இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஓப்பன் டு எக்ஸ்ப்ளோரிங் மாதிரி தான் இருக்கேன். பட் இந்த ஜான்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதுதான் பிடிக்கும்ன்றது எனக்கு டூ ஏர்லி டு சே. மற்ற விஷயமும் கண்டிப்பாக பிடிக்கும், அது இன்னும் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு டெஃபினட்டாக ஐ திங்க் இது ஓப்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் டு எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ். இப்போதைக்கு எனக்கு இது பிடிச்ச இது. பட் இதுக்கு வேற ஏதாவது இருந்தால் கூட டெஃபினட்டாக எனக்கு. பொதுவாக இந்த படங்களில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் ஜானர் சொல்லும் போது இப்போ இந்த படத்தை கூட பார்த்துட்டா டக்குன்னு வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எது ஃபீல் குட் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் பிரித்து பார்ப்பீங்களா? என்ன படத்தை தான் நான் பார்ப்பேன் மோஸ்ட்லி. இந்த இது தான் பார்க்க மாட்டேன். ஓவர் பிளட் ஷெட் கூட ஓகே. இந்த சைக்காட் ஓவராக அந்த இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பார்ப்பேன், ஸ்கூலில் என்டர்டெய்னிங்காக இருக்குது. இப்போ ரியல் லைஃப்லேயே அப்படி இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுங்க. சைக்கோ கில்லர்ஸ் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரியான படங்கள் இப்போ உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா? அதுதான். ஸோ ரொம்ப கம்பெல்லிங்காக ஸ்டோரி இருந்தால் எனக்கு ஒன்றும் நான் அதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க மாட்டேன்றேன். ஸோ அது ஒன்றும் இது கிடையாது. இப்போ உங்கள் படங்கள் அப்படிங்கும்போது அந்த பொதுவாக இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டார் வேல்யூ அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பெருசாக இல்லாமல் கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம், அந்த கதை ப்ரெசன்டேஷன், இந்த ஒரு விஷயம் தான் அது இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது டிசைர் இருக்கா? அதாவது பெரிய ஸ்டார்ஸ் வச்சு ஏதாவது கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டிசைர்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலாக நம்ம சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போயிடுவோம். ஓகே, இப்போ நான் ஆக்டர் ஸ்டார் வெஹிக்கிள் படங்கள் மட்டும் பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, எனக்கு ஃபர்ஸ்ட் படமே அப்படி பண்ணுறதுக்கான சூழல் இருந்துச்சு. ஓகே,
ஸோ நம்ம என்னவா நினைக்கிறோமோ அப்படிதான் சினிமாவில் இது பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு இது நாள் வரைக்கும் அது ஒரு டிசைராக இல்லை. இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சு இது இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் பண்ண மாட்டேன்னு எதுவுமே கிடையாது. நான் வந்து இல்லை, நான் எப்போவுமே நானே டேலண்ட் ஃபைண்ட் பண்ணி நானே தான் பண்ணுவேன் அப்படி கிடையாது. நான் கொலாபரேட் பண்ணி பண்ணுறதுக்கும் ஓகே. பட் அது என்னோட அல்டிமேட் எய்ம் கிடையாது. என்னோட பயணத்தில் அவங்களுக்கும் நான் பண்ணுவேன் ஒழிய அவங்களுக்கு படம் பண்ணுறதுங்கிறது என்னோட எய்ம் கிடையாது. உங்கள் 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இருக்கும்? இல்லை, ஒரு 2 வருஷம். 2 வருஷம் தான். ஆமாம், 22ல் 20 சிலுக்கர்பட்டி பார்த்து மெசேஜ் பண்ணேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸாக இல்லை, சும்மா ஒரு ஜஸ்ட் கனெக்ஷன் அப்படி சொல்லலாம். அப்புறம் படம் ஆரம்பிச்ச அப்புறம் தான் ஒரு பாண்ட் பிளாசம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்மலாக இருந்தது பேசிக்லி. ஸோ நான் மென்டராக பார்க்குறேன் அவங்கள. ஸோ ஏதாவது அட்வைஸ் ஆர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் அதெல்லாம் வந்து ஐ கேன் ஆஸ்க் பிகாஸ் ஷீ நோஸ் அண்ட் யூனோ அவங்களுக்கு அந்த ட்ரூத்ஃபுல்லான பர்சன். ஸோ ஐ கேன் எது வேணால் நான் பேசலாம், எது வேணால் கேட்கலாம், ஆனஸ்ட்டாக சொல்லுவாங்க, மூஞ்சில் ஃபேஸ்லேயே சொல்கிற பர்சன்னால. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, எப்போவுமே நமக்கு ஒரு மென்டர் கிடச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், சிஸ்டர்ஹுட் எல்லாமே இருக்குது. பட் இதுவும் எனக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்துட்டு என்னை வந்து அவங்க ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது படங்கள்லாம் கமிட் பண்ணி வச்சுருக்கீங்களா? எனக்கு 2 ஸ்கிரிப்ட் எனக்கு மின்மினி பண்ணுறப்பே கப்பல் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா 1.5 மாதத்தில் முடிக்கணும் அப்படின்னா வந்து நோ வே, எப்படிங்க அவ்வளோ ஒர்க் பண்ணணும், நம்ம 1.5 மாதத்தில் அப்படியே சும்மா இது பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் அதை எடுத்துக்கல. அப்புறம் நிறைய வந்தது. எனக்கு என்னென்னா ஃபஸ்ட் இந்த படத்தை முடிச்சுட்டு ஒழுங்காக ஒரு கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு இது பண்ணால் அப்புறம் எனக்கு ஒரு இந்த படம் வந்தது, இங்கிலீஷ், பஞ்சாபி, ஹிந்தி எல்லாமே கலந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இது வந்தது, லைனஸ்ன்னு சொல்லி. ஸோ அது நான் எடுத்தேன். அது ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த இது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து படம் கம்ப்ளீட் ஆகி நான் சைன் அப் பண்ணிட்டேன். அது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே அவங்க ஷூட்டுக்கு முன்னாடியே வந்துட்டதுனால நிறைய ரிசர்ச், நிறைய படிக்கிறது, அந்த டைமோட அந்த மியூசிக். ஸோ எனக்கு அது ஒரு லேர்னிங்காக இருந்தது. அப்புறம் எனக்கு 2 ஸ்கிரிப்ட் இப்போ வந்துச்சு, டிஸ்கஷன்ஸில் போயிட்டுருக்கு டைரக்டரோட. ஸோ இன்னும் சைன் பண்ணல கான்ட்ராக்ட். ஸோ எனக்கு இது இருப்பிடம் கேட்டுட்டு எனக்கு ஒருத்தவங்க அலிதா மேம் கிட்டேருந்து என் நம்பர் வாங்கி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க, இன்னொரு டைரக்டர் கிட்ட ரெஃபர் பண்ணுறதுக்கு. இன்னொருத்தவங்க டைரெக்டாக என்னோட இண்டிபெண்ட் இதை கேட்டு அவங்க வந்தாங்க. இப்போது ரஹ்மான் சார் ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரா? அட்வைஸ்னால் என்ன சொன்னார்னா, ட்ரெண்டு பின்னாடி போகாதீங்க. ஏன்னா ட்ரெண்ட் வந்து ஷார்ட் லிவ் தான். இப்போது ட்ரெண்டிங்காக ஒரு மாதத்துக்கு ஒன்று இருக்கும், அப்புறம் அது மாறும்ல. ஸோ அப்போ அது பின்னாடி போனால் அது ஷார்ட் லிவ்ட் அப்படின்றது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹையர் பர்பஸ்க்கு பண்ணுங்கள் மியூசிக் அப்படின்றது சிலது எனக்கு இப்போ டக்குன்னு நீங்கள் கேட்குறப்போ ஞாபகம் வருது. இதுதான் நிறைய வந்து வேர்ல்ட் மியூசிக் கேட்க சொல்லுவார், நிறைய அங்கேருந்து அவரோட இதுலேயே அவர் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாமே மேம் ஏதாவது இப்போ இத்தனை வருஷமாக இருக்குல்ல இந்த ப்ராஜெக்ட், யாராவது டெக்னிக்கலாக ஒன்று ஒர்க் பண்ணவங்க இப்போ அடுத்த செகண்ட் இதில் இல்லாமல் போய் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ்லாம் ஆயிருக்காரு இந்த படத்துக்கு? மேஜராக பார்த்தீங்கன்னா இப்போ நானும் மனோஜ் சாரும் தான் ஆக்டர்ஸும் தான். ஏன்னா நம்ம படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆர்ட் டைரக்டர்லாம் கிடையாது. ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம், மேக்கப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே நானே பார்த்தது தான் அங்கே. ஸோ அதனால அப்படி நம்ம மிஸ் அவுட் பண்ணுற மாதிரி யாரும் இல்லை. செகண்ட் ஹாஃப் பண்ணும்போது மிச்சம் அங்கே லடாக்லேருந்தே நான் க்ரூ நிறைய அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன். ஆர்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே அங்கேருந்து, ஆக்டிங் கோச் எல்லாமே அங்கேருந்து எடுத்தேன். ஸோ அதனால இதாக இருந்தது. அண்ட் அவங்க பேசும்போது சொல்லணும்னு நினச்சேன், இவங்க மியூசிக் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்மளோட படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ரீல் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வைப்பில் இருக்கும், இன்னொரு ரீல் வந்து ஒரு ஒரு பேத்தர்ஸ், ஒரு க்ரீஃப் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும், ஒரு சோல்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கு அந்த இது கொடுக்குற ஒரு எனர்ஜியும் இருக்குது, அப்படியே அடுத்ததில் கட் பண்ணால் ரொம்ப சோல்ஃபுல்லாக இதுவும் இருக்குது. ஸோ த்ரூ அவுட் அவங்கள்ட்ட நான் இந்த இதுலேயே 2 வேரியேஷனுமே ஃபுல் ஜஸ்டிஸ் கொடுத்ததை நான் பார்த்தேன் இந்த படத்துலேயே. ஸோ அது சொல்லணும்னு நினச்சேன். மேம் இப்போது இந்த மின்மினி அப்படின்ற அந்த ஃபாண்ட் இருக்குல்ல, ஐ திங்க் ஏதோ ஒரு மலை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது, தென் அந்த இசிஜி அந்த விஷயம் ஏதாவது ரீசன் இருக்கா? ஆப்வியஸாக ரீசன் இருக்கனால தானே வைப்போம். ஜென்ரலாகவே வந்து இந்த மலை, இந்த மாதிரி மவுண்டனுக்கு ஹைக்கிங் அதெல்லாம் போகிறவங்க வந்து சரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயத்த வந்துட்டு ஹார்ட்லைன் போடுவாங்களே, இசிஜி மாதிரி போடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சி. அந்த மாதிரி நிறைய டேட்டூஸ், நிறைய அட்வென்ச்சர் ஷாப்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், பைக்கிங் ஷாப்லலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஆப்வியஸாக நம்ம
அந்த ஹார்ட்டோட போட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ மின்மினி மவுண்டன்ஸ் காலிங் மாதிரி இது ஒரு ஸ்னோ மவுண்டன்னு நம்ம செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஹிமாலயாஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த ஸ்னோ மவுண்டனை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஃபாண்ட்டு இங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ படிஞ்ச ஸ்னோ லேடன் மவுண்டன் தான் அது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. தென் ஆகஸ்ட் 9th இந்த மின்மினி திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓப்பனிங். அனைவரும் வருக. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.